மகன் யாத்ரா எதிர்காலத்திற்காக தனுஷ் ஐஸ்வர்யா எடுத்த முடிவு. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர்களுள் ஒருவராக வலம் வருபவர் தனுஷ். இவரும் ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவிற்கும் 2003ஆம் ஆண்டு திருமணம் நடந்தது. இவர்களுக்கு யாத்ரா, லிங்கா என்ற 2 மகன்கள் இருக்கின்றனர். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐஸ்வர்யாவும் தனுஷும் பிரிந்து வாழ ஆரம்பித்தனர். கடந்த ஆண்டு விவாகரத்தும் நடந்தது. பிரிந்து வாழும் இவர்கள் தங்களது 2 குழந்தைகளையும் வளர்த்து வருகின்றனர். இதில் மூத்த மகன் யாத்ரா சினிமாவிற்குள் நுழைய இருக்கிறார். தனுஷின் மகன்கள் அவர் நடித்த படங்கள் மட்டுமன்றி அவர்களின் தாய் இலக்கிய படங்களின் விழாக்களுக்கும் பட நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார். விரைவில் ஹீரோவாக களமிறங்க யாரா பயிற்சி எடுத்து வருகிறார். விஜய் மகன், விஜய் சேதுபதியின் மகன், சங்கரின் மகள், விக்ரமின் மகன் ஆகிய திரையுலக நட்சத்திரங்களின் வாரிசுகள் சினிமாவில் என்ட்ரி கொடுத்துவிட்டனர். சமீபத்தில் தயாரிப்பாளர் லலி மகன் LK அக்ஷய்குமார் திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக தனுஷின் மகனும் ஹீரோவாக என்ட்ரி கொடுக்க போகிறார். இப்படத்தினை அவருடைய ஒண்டர் பார் நிறுவனமே தயாரிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த தகவல் ரசிகர்கள் இடையில் பெரும் எதிர்பார்ப்பினையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற படத்தினை இயக்கி தன்னுடைய சகோதரியின் மகனான பவிஷை திரையுலகில் ஹீரோவாக அறிமுகம் செய்தார் தனுஷ். இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் பவிஷுக்கு இந்த படம் சிறந்த அறிமுக படமாக அமைந்தது. அந்த வகையில் தற்பொழுது தன்னுடைய மகன் யாரா நடிக்க உள்ள படத்தையும் தனுஷ் இயக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி கவனத்தை ஈர்த்து வருகிறது. தாத்தா ரஜினி, அப்பா தனுஷ் வழியில் யாத்ரா ஹீரோவாக அறிமுகமானால் வேற லெவலில் இருக்கும் என ரசிகர்கள் கூறி வருகின்றனர். மகன் ஹீரோவாக நடிப்பதற்கு அம்மா ஐஸ்வர்யாவும் முழு சம்மதம் தெரிவித்து இருக்கிறார். தாத்தா ரஜினிகாந்தும் வாழ்த்துக்களை கூறியிருக்கிறார். அப்பா தனுஷ் உன்னுடைய எதிர்காலத்திற்கு எது நல்லதோ அதை செய்வார் என நெகிழ்ச்சியாகவும் கூறியிருக்கிறார். இதனால் மகிழ்ச்சியான தனுஷ் சமீபத்தில் மகன்களுடன் திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்தார். விரைவில் மகனின் முதல் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வாய்ப்பிருக்கலாம்.